ஏ மகா, உன்னை கிளம்புன்னு சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்திரம் கழுவிட்டு இருக்கேங்க. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும், படத்துக்கு போகணும்னு சொன்னேன். இப்படி பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க, இப்ப சாப்பிட்ட பாத்திரம் அப்படி அப்படியே வச்சுட்டு போக முடியுமா? வீட்டுல நீ மட்டும் இல்ல, எல்லாரும் இருக்காங்க, அவங்க கழுவிப்பாங்க. நீ கையை தொடச்சிட்டு முதல்ல கிளம்பு. ஷோ, ஒரு 10 நிமிஷம் இதை கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். உன்னை நான் கிளம்புன்னு சொன்னேன், போய் கிளம்பு. சரிங்க. வெளியூர்ல இருக்கும்போது எப்ப வரீங்கன்னு கேட்க வேண்டியது, வந்தா எப்ப பார்த்தாலும் இந்த பாத்திரங்களும் சமைக்கவும் இதுலயே இருக்க வேண்டியது. மனுஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. தையல் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன்பா. போ, உங்க அப்பா வருத்தத்துல இருக்காரு. தேவதை, அழகு தேவதை. வருத்தப்படாதீங்க, ஏதோ அவன் தெரியாம பேசிவிட்டான். தெரியாமலாம் பேசல, உன் பையன் தெரிஞ்சே பேசியிருக்கான். அதுவும் என்னமோ நான் காசுப்படுறவனா? நான் பாத்திருக்கேன் என் வயசுக்கு காசு அம்புட்டு. சரி விடுங்க விடுங்க. இவன் சம்பளத்துலதான் நம்ம வீடே வாழ்ற மாதிரியும் இவனை என்னமோ சம்பாதிக்கிற மெஷின் மாதிரி நடத்துறாங்களா? மெஷின் மா, வெளியே போயிட்டு வரோம். ஏடா, வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? அந்த மனசு உடைஞ்சு போயிட்டதுடா. ஏன் இவர் பேசும்போது என் மனசு உடையாதா? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். 5 வருஷமா இந்த ஊர் பக்கம் வரல, காசை மட்டும் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனாலதான் இப்ப இங்க வந்தேன். அதுக்குள்ள போ 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 போனா அப்ப என் மனசு உடஞ்சு போவாதா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அப்ப நாங்க என்ன உன்னை காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறியா நீ? நான் ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது. உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுத்துறேன். ஆனா நான் வந்துட்டு போக கூட கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்பா சாமி, உங்ககிட்ட வாயை திறக்கவே பயமா இருக்குடா. இத்தனை வருஷம் புள்ள பூச்சி கணக்கா இருந்த, கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள பெத்த தகப்பனையும் தாயும் எதிர்த்து பேசுற. ரொம்ப நல்லா இருக்கு அம்மாடி, நல்லா சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டுருக்கமா. பாருங்க, மகா எதுவும் சொல்லல, நானா தான் சொல்றேன். போதுண்டாப்பா, இனி உங்க பஞ்சாயத்துக்கே நான் வரல சாமி. என்னங்க கம்மனு இருங்க. நீ முதல்ல கம்முன்னு இரு, வெளியே போயிட்டு வரோம். மகாவை கூட்டிட்டு கிளம்புறேன். உன் பொண்டாட்டியை நீ கூட்டிட்டு போப்பா, நாங்க எதுவும் சொல்லல. அத்தை போயிட்டு வரேன், மாமா போயிட்டு வரேன். ஐயோ போ அத்தை, நீ இங்க இருந்தீங்கன்னா அதுக்கும் நான் பேச்சியாச்சும் வாங்கணும். அம்மாடி அம்மா, பாருங்க வந்த மருமவை என்ன சொக்குப்படி போட்டான்னு தெரியல. பையன் எப்படி பேசிட்டு போறான்னு. ஒரு காலத்துல நம்மள பார்த்த கூட பயந்துகிட்டு இருக்கிற பையன் எப்படி பேசுறான்னு பாருங்க. இதுக்கு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சமா? இதுக்கு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சமா? இதுக்கு தான் நீங்க இப்படி ஒரு மருமகளை வீட்டுக்கு தேடி தேடி கூட்டிட்டு வந்தீங்களா? ஒரு நிமிஷத்துல உடைச்சு விட்டாங்க. என்னங்க பாவம் இல்ல, எதுக்கு அப்படி பேசுனீங்க? 2 பேரும் வருத்தப்படுறாங்க பாருங்க. நான் வருத்தப்பட மாட்டேனா? இவங்க கேட்கும் போதெல்லாம் காசை போட்டு விடும் போதெல்லாம் நான் நல்லவனா இருந்தேன். என் சந்தோஷத்துக்கு நான் வீட்டுக்கு வந்து என் மனைவியை பார்க்கும்போது நான் கெட்டவனா இருவேனா? அவங்க என்ன நினைப்பாங்க? நான் எதுவும் சொல்லி கொடுத்துதான் இப்படி பண்றீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, சரியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. வந்து வண்டியில ஏறு. என்னங்க இவங்கள பேசிட்டு நம்ம போறது? வண்டியில ஏறுன்னு சொன்னேன், ஏறு மகா. பிள்ளைங்கன்னு வளர்த்ததுக்கு பாருங்க என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. பையன்னு சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு செய்யறதை விட அவனுக்கு தான் அதிகம் செஞ்சீங்க. இன்னைக்கு அந்த பையன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களாங்க? அப்படியே நிறுத்துங்க, அப்படியே போகாம. அப்பா, வண்டியை நிறுத்துறதுக்குள்ள ஓடுறத பாரு. அப்பா, என்னப்பா உங்களை போய் அந்த வார்த்தை சொல்லிருக்கா? நீங்க போன் போட்டு அப்படி சொன்னோனே எனக்கு உசுரே இல்லப்பா. அத உடனே ஓடி வந்துட்டேப்பா. அங்க மாப்பிள்ள உட்காருங்க. என்ன மாமா, அப்படி என்னதான் ஆச்சு? நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட புள்ள மாப்பிள்ள வந்து முடியுது. என்னத்த சொன்னீங்க? வேலைக்கு போன்தான் மாப்பிள்ள சொன்னேன். அதுக்கு போய் அந்த பேச்சு பேசிட்டு போற மாப்பிள்ள. ஏன் மாமா, உங்க பொண்ணு என் பொண்டாட்டி என்னை வேலைக்கு போன்னு சொன்னாலே கிழிச்சு கேப்ப நட்டுருவேன். நீங்க பையனை போய் வேலைக்கு போன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுவும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இளம் பிள்ளைங்க எங்கிட்டாவது போவுங்க வருங்க, அதுங்க 1008 ஆசை இருக்கும். அதுல முட்டுக்கட்டையே போட்டா யாரா இருந்தாலும் முட்டி தூக்கிட்டுல போவாங்க. ஆனா இல்லடி, இப்பயே நீ என்னை வேலைக்கு போன்னு சொன்னாலும் உனக்கு தூக்கி போட்டு மிதிப்பேன். அவன் இப்பதான் இளந்தாரி, அவன்கிட்ட போய் வேலைக்கு போன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதை சொல்லி எதுக்கிட்ட இப்படி கோவப்படுற? எங்க அப்பா அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இன்னைக்கு வரட்ட அவன உண்டல நாக்கறேன். நீ சின்ன வயசுல இருந்து எம்பட்டல செஞ்சீங்களப்பா. எப்படி பேசிட்டு போயிருக்க? உடைஞ்சு போயிட்டீங்களே அப்பா. மெஷின் அவனுக்கு எம்பட்டு சம்பாதிச்சு போட்டுருப்பீங்க. என்ன தின்னு இருப்பான் உங்க சம்பாத்தியத்துல. இன்னைக்கு அவன் சம்பாத்தியத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கனோனே பேசுறானே அவன். வரட்டும். உன் தம்பிக்கெல்லாம் இப்படி பேச்சு இல்லம்மா. வந்த மருமவ ஏதோ சொல்லி கொடுத்துருக்கா. அதுதான் வந்தவ ஏதோ சொல்லி கொடுத்து ஏதோ வசியம் பண்ணி மயக்கிட்டாங்க. அதான் பேச்ச கேட்காம திரியறான். இவங்க பிள்ளைங்க பேச்ச மட்டும் நாங்க கேட்கணும், அதுவே வீட்டுக்கு வந்த மருமவ பேச்ச பையன் கேட்க கூடாது. என்ன ஒரு நியாயம்? இவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதுவும் இவங்க வீட்டுக்கு வந்த மருமவளும் மருமகனும் தக்காளி சட்னி மாதிரி இவங்களுக்கு. என்ன மாப்பிள்ள, நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? விடுங்க மாமா, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அது அப்படி அப்படியே மாறிட விடுங்க. பழையபடி சந்தோஷ பேச்சு கேட்பான், கவலைப்படாதீங்க. நான் விடவே போறதில்ல. 2 பேரும் எங்கப்ப? கொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியே போயிருக்காமா? அவளே எதுவும் சொல்லலையா? அவன் என்னத்த சொல்லுவா? ஏத்தி விடுறத ஏத்தி விட்டுட்டா.
இனி அவன் எரிஞ்சில பொசுங்குவான். ரெண்டு பேத்தையும் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இவ ஏதாவது பேச அந்த புள்ள வேற படிச்ச புள்ள, ஏதாவது பேசுனுச்சுன்னா அப்புறம் வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாளுங்க போல இருக்கு. இவங்க குடும்பத்தை நம்பிதான் நம்மளே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொழப்புல துண்டு போட விட்டுருவாளுங்களோ, ஒன்னும் புரியலையே. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏய், உன் அண்ணி நேரத்துக்கு கிளம்பிருப்பாளாடா? ஆலங்கத்துல நீ கூப்பிட்டியே ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு, அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு நினைச்சு ஓடி வந்தா, அந்த பண்ணி எங்க போது எங்க வருதுன்னு பாக்குறது என் வேலையா? ஏய், என்னடா அண்ணிய போய் பண்ணின்றா? தேவதடா அவ, எனக்கு அழகு தேவதை. அட போனே, அது மூஞ்செல்லாம் போய் கண்ணாடியில பார்த்தா கூட அந்த கண்ணாடி கூட புட்டீர்னு வெடிச்சிடும். இதுல வேற தேவதையா, அழகு தேவதையா, அது மூஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவுமா என்னன்னு கூட தெரியல. கோவப்படாதடா. என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க நின்னுக்கிட்டு? என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப? இந்த காலகாலத்துல ஒரு வேலை வெட்டிய பார்த்து இதை சம்பாரிச்சு 10 காசு சேர்த்தா பரவாயில்ல. இப்படி வெளியே போற வார என்னடா பண்ண காத்திருக்க? உன் அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் கூட உன்னை மதிக்கிறது இல்ல. ஊர்ல உன் பேர சொன்னா கூட காரி துப்புறாங்கடா. இப்படியே இருந்தீங்கன்னா எவனும் உனக்கு பொண்ணு கூட தர மாட்டான்டா. ஆத்தா, உனக்கு கவலை என்ன? எனக்கு பொண்ணு கிடைக்கணும், அவ்வளவுதானே. நீ கவலையே படாத, பொண்ணை தட்டி தூக்கிடுற. என்னடா அண்ணன் பொண்ணை தட்டி தூக்கிடுவேன் தானே? நீ பொண்ணை தட்டி தூக்குறியோ இல்லையோ, அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உன்னை தட்டி தூக்க போறாங்க. என்னங்கடா பேசுறதெல்லாம் பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் வில்லங்கத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடாதீங்கடா. ஆத்தா, நீ கவலையே படாத, ஒரு தேவதை தான் இந்த வீட்டுக்கு வருவா. சிச்சோ, இவங்களை பார்க்கலான்னு வரலான்னு பார்த்தா இவங்களும் வேற இருக்காங்களே. அப்படியே குனிஞ்சு தலை நிமிராம போயிட வேண்டிதான். மருமவளே, மை தேவதை, அழகு தேவதை. இது என்னைக்கு அந்த ரூட்ல எல்லாம் போகும், இன்னைக்கு எது இதுக்கு சுத்திக்கிட்டு வருது? மருமவளே, என்னம்மா குனிஞ்சு தலை நிமிராம போற? கீழே கல்லெல்லாம் இருக்கும்ல, தட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க, அதான் குனிஞ்சு தலை நிமிராம போறாங்க. ஏன் நீ கம்மனு இருடா. இல்ல, ஃப்ரெண்டு பாக்குறதுக்கு வந்தேன். பிறண்டா, யாருமா அது? சரோஜா. ஓ, அந்த தையல் கிளாஸுக்கு போதே அந்த பிள்ளையோட புரியாமா? ஆமா. ஓ, தையல் கத்துக்கிறியா நீ? ஆமாங்க. எனக்கும் ஜாக்கெட் எல்லாம் தைக்க வேண்டியது இருக்கு. அத்தைக்கும் தச்சு கொடுக்குறியா? தச்சு கொடுக்குறேன். நான் நடிப்பு. சரி, நான் வரேன். சரிம்மா, பாத்து போ. பார்த்துட்டாலே. எங்கடா மேல சாய? ஒழுங்கா நில்லுடா. ஏமா, எனக்கு வேலை இருக்குமா, நான் அப்படியே போயிட்டு வரமா? வேலை இருக்கா? என்னடா வேலை? இந்த பொண்ணு போதில்ல, அது பின்னாடி சுத்துறது வேலையே. என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சும்மா வாடா, அப்படியே நம்ம போவோம். நீ எங்க போவன்னு எனக்கு தெரியும், என்ன ஆள விடு. நீ வரலன்னா என்ன, நான் போவேன். இல்ல அழகு தேவதை பின்னாடி. ஐயோ, இவனை நினைச்சாலே 4 வயசுல போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறான், 10 சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான். இவனை எல்லாம் எந்த புள்ள கட்டிக்க போகுதோ, அந்த புள்ள வீட்டுக்கு வந்தா என்ன பாடுபட போகுதோ. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? எதுக்கு காலம் முழுக்க நம்மளையே வேலை செஞ்சு கஞ்சி ஊத்தணும் போல. இதெல்லாம் நம்மளோட தோட்டம் தான். பாட்டி இதெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டினாங்க. ஓ, மேடம்க்கு நான் தான் சுத்தி காட்டணும்னு நினைச்சா பாட்டி எல்லாம் சுத்தி காட்டிட்டாங்களா? சரி வா, இப்போ நம்ம படம் பார்க்க போலாம். சரி. தேவதை தேவதை, என் அழகு தேவதை எந்த வழியில போனுச்சுன்னு தெரியலையே. தேவதை, அழகு தேவதை. ஓய், எப்பயும் நீ வேற வழியில போவ, இன்னைக்கு என்ன வீட்டு வழியில போற? என்னோட காலு, நான் எந்த வழியில வேணாலும் நடந்து போவேன். ஓய், மாமனை பார்க்க தானே வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவதை, அழகு தேவதை. தேவதையா? என் அழகு தேவதை. நீங்க ஏன் என்ன அப்படியே சொல்றீங்க? ஏன்னா நீ என்னுடைய தேவதை. சிரித்து சிரித்து என்னை சிறை எடுத்தாய், உந்தன் மனசை கவர நானும் வந்திடவா, சிரிக்க சிரிக்க என்னை சிறை எடுத்தாய். இந்த வழியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வழியிலயும் நம்ம வீட்டுக்கு போகலாம். அத்தி, அண்ணன் குரல். என்ன தேவதை, என் பாட்டை பார்த்து அசந்து போயிட்டியா? ஐயோ, எங்க அண்ணன் இந்த வழியில வருது, என்ன மட்டும் இங்க பாத்துச்சு, அவ்வளவுதான். இன்னையோட என் சோலி முடிஞ்சிச்சு. ஏ தேவதை, எதுக்கு கவலைப்படுற? மாமன் இருக்கும்போது மாமன் எரிமலையா கக்குவேன், பூமலையா பொங்குவேன். இரு, உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு மட்டும் பாரு. ஐயோ, மாமன் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இப்ப பாரு. என்னடா வழியில குரங்கு மாதிரி நின்னுகிட்டு இருக்க, நவுருடா. அங்கிட்டு பாதை இருக்குல்ல, அங்கிட்டு போறது. காலை அகட்டி வச்சிருக்க, பிரிட்ஜ் நினைச்சு வண்டியை விட்டுற போறீங்க, நவுருடா. அதெல்லாம் நவர முடியாது. இங்க
யாருங்க இந்த காமெடி பீஸு? எனக்கு மல்லிகைப்பூ கொடுத்தாங்கல்ல அந்த அத்தையோட பையன் தான் இவன். டேய் வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், இப்படி நடு ரோட்ல நின்று வித்த காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பஸ் போற ரோட்ல போய் நின்று வித்த காட்டணும்னு வச்சுக்க, 10 காசாவது சேரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ரோட்டை பார்த்து ஓட்டு, இல்லனா ரோட்ல வரலாறு உன்னை பார்த்து ஓட்டிட போகுது. பேசு, ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன், அன்னைக்கு இருக்குது. போலாம் போலாம், போ போ போ, போய்கிட்டே இரு, நடு ரோட்ல நிக்காத, ஆனா கட்டாத. பாலத்தை விட்டு ஏத்திருவேன், போட அங்கிட்டு. பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. போ போ, போய்கிட்டே இரு, எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன். போ போ போ. அண்ணனே போயிருச்சு, சீன் போட்டது போதும். என்ன தேவதை, உன்னை அவங்க அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு எவ்வளவு மெனக்கட்டு இருக்கே, என்ன போய் இப்படி சொல்ற? நேரத்துக்கு 2 பேரும் சிக்கியிருந்தோம், இன்னைக்கு இங்க சமாதி ஆக்கி இருக்கோம். விட்டு விட்டு விட்டு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை வீட்டு பூந்து தூக்குவேன். அன்னைக்கு உங்க அண்ணனுக்கு ஒரு மிதி, உங்க அப்பனுக்கு ஒரு மிதி. எங்க அப்பாவை மிதிப்பீங்களா? அரி தேவதை, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. இனிமே வாய் தவறுனுச்சு, அதுக்கப்புறம் எது தவறுன்னு தெரியாது. தேவதை, அழகு தேவதை, ஐயோ எல்லாம் கூடி வர நேரத்துல போட்டு உடச்சாச்சே. தேவதை, அழகு தேவதை.